ஃப்ரெண்ட். இப்போ நைட்டு டின்னர் செய்ய போறேன். டின்னருக்கு என்ன செய்ய போறேன்னா, இட்லி ஊத்த போறேன். இப்ப நான் என்னத்துக்கு ஷேர் பண்ண வந்தேன்னா, இந்த இட்லி ஊத்துவோம் இல்லையா? அந்த துணி இருக்கு இல்லையா? ரொம்ப மெலிசா உள்ளதா நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். எப்படி இருக்குன்னா பாருங்க, நான் போட்டிருக்கேன். அந்த குழி அழகா உங்களுக்கு தெரியுது பாருங்க. தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப நைஸா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு இட்லி வந்து நம்ம ஈஸியா இப்படி திருப்பி போடுறப்ப எல்லாமே அழகா கொட்டிடணும். பாருங்க எவ்வளோ மெலிசான கிளாத்தா எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணீங்க. கொஞ்சம் மொத்தமா இருந்தா வராது. ஓகே. நான் இப்ப இட்லி ஊத்தி வச்சுட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஓகே. இங்க பாருங்க, இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டா அழகா குழியோட ஊத்துனா தான் எடுக்கும்போதும் உங்களுக்கு ரவுண்டா அழகா வரும். வாங்க நம்ம இப்ப எடுத்து வச்சிடலாம். இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதோட நம்ம வைக்கணும். முன்னாடியே நம்ம கொதிக்க வச்சுட்டோம்னா நல்லது. இட்லி வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகே. இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சட்னி பண்ணணும். வாங்க அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. அடுப்பை மேலே வச்சிடலாம். அடுப்பு எரியலையா? சுத்தண்டா. இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ வாங்க தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஆனியன் எடுத்துக்கிட்டேன், 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு 5-6 பூண்டு போல் தோல் உரித்து வச்சுருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் போல் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு இருக்குது இல்லைங்களா? அது. ஓகே. உப்பு இதாக தேவைப்படும். இப்போ வாங்க வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் ஆயில் விட்டு வச்சுருக்கேன்னா இதில் அப்படியே இந்த உளுத்தம் பருப்பை போட வேண்டியதுதான். செவந்ததும் இந்த காஞ்ச மிளகாய், இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு உப்பு வச்சு நம்ம அரைச்சிக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம் கடுகு போட்டு. செமையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன். ஓகே. தக்காளி சட்னி, வேத இட்லி ப்ளஸ் மிளகாய் பொடி. இதான். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சவக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். வாங்க இப்போ ஆனியனை வரமிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது ஆனியன் போட்டுக்கணும். ஓகே. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். உப்பு வச்சுக்கோங்க அரைக்கிறப்ப. அப்போ தான் டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு. தனியாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட். பாய்.